என்ன பண்ணான்? புரிஞ்சவன் என்ன பண்ணான்? நீ உடம்பை வளர்த்து தான் இயற்கை உயிரை வந்து நீ இயற்கை உயிர்கிட்ட நிறைய வளர்த்துக்கிறியா? இங்கே உன் உடம்பை அழிக்கிறேன், நீ இயற்கையை நீயே வெட்டுருவ, இயற்கை கிட்டேருந்து நீ எதையுமே வளர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி உடம்புல இருக்கிற உடம்புடைய அடிப்படை மூலமான நில மூலகத்தை அழிக்கிறதுக்கான டைஜஷனை கெடுக்கிறதுக்கான விஷயங்களை தேடி போனான். அப்படி கெடுக்கிறதுக்கான போன விஷயத்துல தான் பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது. பால் சாப்பிட்ட ஒரு குடியினர் இருந்தாங்க. அவங்க எதுக்கு சாப்பிட்டாங்கன்னா, உணவு எடுத்துக்க முடியாது, அவங்க உணவு உற்பத்தி செய்கிற ஒரு கேட்டகரி கிடையாது, அவங்களுக்கு உணவு உற்பத்தி செய்கிற பழக்கம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு உணவு எடுத்துக்கிற பழக்கம் கிடையாது. அதற்கு பதில் தான் பால். அவங்க பால் மட்டும் சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வேறு கிடையாது உணவு. உணவையும் பாலையும் ஒன்றா சாப்பிட்டு இறைப்பையோட சிஸ்டமை கெடுக்க வச்சது இவன் தான். அதை கெடுக்க வச்சு தான் மருத்துவம், அதாவது மதத்தின் வழியாக மருத்துவத்தை கொண்டு போனான். அந்த பால் சிஸ்டம் கூட இந்து மதத்துலேருந்து வந்தது தான். சமண மதத்தில் பாலை பற்றின குறிப்பு கிடையாது. பௌத்த மதத்தில் பாலை பற்றின அந்த நூல்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், பால் சாப்பிட்டதான் எங்கேயாவது குறிப்பு இருக்கா? இந்து சமயம் இல்லை, இந்து மதம்ன்றது ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் பால் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே. பால் அபிஷேகம், கடவுளுக்கு பால் அபிஷேகம். எந்த ஜெயின சமயத்தில் பால் அபிஷேகம் செஞ்சாங்க? எந்த பௌத்த சமயத்தை பால் அபிஷேகம் செஞ்சாங்க? இஸ்லாத்தில் பால் அபிஷேகம் செஞ்சாங்க? தொல்குடியின சமூகத்தில் போய் பாருங்கள், பாலை வந்து பயன்படுத்தி அதை அபிஷேகம் செய்கிறது, ஆராதனை செய்கிறது, அவங்களுக்கு படைக்கிறதுக்காக பால் வச்சது ஏதாவது குறிப்பு இருக்கான்னு போய் தேடி பாருங்கள். சித்த மருத்துவத்தில் பால் எதுக்குன்னா மருந்தாக தான். அது வந்து வெறும் பசும்பால் இல்லை, கழுதைப்பால், அப்புறம் வந்து ஆட்டுப்பால் எதுக்காக? மருந்தாக தான் பயன்படுத்த. மருந்துன்றது அவங்க இவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. மருந்தாக அவங்க நிறைய பொருள், தேன், பால், நிறைய பொருளை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க, மருந்தாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஒழிய உணவாக அவங்க யாருமே பயன்படுத்தலாம். அப்போது என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பால் அப்படிங்கிற பயன்பாடு இந்து சமயத்தில் தான். இந்து சமயம் வந்தது இல்லையா, அது அந்த கிறிஸ்துவர்கள் தான் இந்து சமயத்தை இங்கே மறைமுகமாக இந்தியாவுக்குள்ளே திணிச்சாங்க. இந்தியா மாதிரி பழங்குடி நாடுகளில் இந்த ஜெயினம், பௌத்தம், அப்புறம் இயற்கை வழிபாடு, ஆசிவகம், இந்த மாதிரியான பழங்குடி சமயங்கள் பின்பற்றிட்டு இருந்ததுனால இதை பார்த்தாம என்ன பண்ணான்னா, இந்து சமயத்தை இங்கே கொண்டு வந்தான். கிறிஸ்துவத்தை இஸ்லாமியர்கிட்ட அந்த சமயத்தை டாமினேட் பண்ணி இவன் அங்கே ஆதிக்கம் செலுத்துறான். ஸோ இந்த எல்லா உலகத்துக்கு எல்லா பழங்குடி சமயத்தையும் டாமினேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு சமயத்தை அவன் பண்ணுறான். அப்போது இந்த இந்து சமயம் வழியாக தான் பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆதிக்கப்படுத்தினான். எப்படி? மதம் வழியாக பாலை கொண்டு வந்து அதை உணவாக்கி மருத்துவமாக மாற்றணும். ஏன்னா இதை சாப்பிட்டா மருத்துவம் தானே தேடுவோம். மருத்துவத்தை அவன் எப்படிலாம் வந்து கொண்டு வந்தான் பார்த்துக்கோ. இவ்வளோ பெரிய பிளான், இவ்வளோ பெரிய திட்டத்தை அவன் போட்டான். எதுக்காக? மருத்துவத்தை கொண்டு வரதுக்கு. ஆங்கில மருத்துவம் ஆதிக்கம் பெற்றதுக்கான காரணம் பின்னாடி இருக்கிற வரலாறு இதுதான். மதம் வழியாக தான் மருத்துவம் ஆச்சு. அப்போ பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மத ரீதியாக, கடவுள் ரீதியாக அவன் பிரச்சாரப்படுத்தி ஆதிக்கப்படுத்தி அதை அந்த அபிஷேக பாலை குடிக்க வச்சு அது வழியாக அதையே உணவாக மாற்றி அந்த உணவை அது சாப்பிட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலம் கெட்டு போகுது. செரிமான மண்டலம் கெட்டு போச்சு அப்படின்னா எல்லா விதமான தொந்தரவுகளும் உடலில் வரும். எல்லா பஞ்சபூதங்களும் டிஸ்டர்ப் ஆகும். பஞ்சபூதங்கள் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உடலோட இயக்கங்கள், டோட்டல் சிஸ்டமே வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஏன்னா அவன் தான் நம்மளுடைய எல்லா சித்த மருத்துவர்கள் வந்து திருவள்ளுவர், ஔவையார் மாதிரியான 7வது அறிவு ஜீவிகளுடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இறங்கினவன் செஞ்ச ஒரு விஷயம், ஒரு திட்டம், சதி திட்டம், சூழ்ச்சி. அப்போ இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பேஸ்மெண்ட் ரூட் போட்டான், அடித்தளம். ஒவ்வொன்றா பேஸ்மெண்ட்டை போட்டு அப்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பால் வழியாக வயிறை கெடுத்துட்டவங்க மருத்துவம் தேடி போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரே அடியாக பால் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே கெட்டு போல. ஸ்டார்டிங்கில் இருந்தவங்கெல்லாம் பலமான செரிமானத்தை இருந்ததுனால பால் சாப்பிடும்போது பெருசாக டேமேஜ் வரல. அடுத்த ஜெனரேஷன் ஓரளவுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்தவங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. பால் சாப்பிடும்போது தொந்தரவுகள் ஏற்படுது, அதையுமே அவங்க கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் செகண்டு அடுத்த லெவல் டேமேஜ், பால் சாப்பிட்டாங்க, கொஞ்சமாக டேமேஜ் ஆச்சு. ஆங்கில மருத்துவர்களோட இன்டர்ஃபியரன்ஸ் ஆச்சு. அடுத்த ஜெனரேஷன் பால் சாப்பிட்டாங்க,
50% டேமேஜ். இங்கிலீஷ் மெடிசன் 25% இன்டர்ஃபியரன்ஸ். அதுக்கப்புறம் 75% டேமேஜ். பால் சாப்பிட்டாங்க, டேமேஜ். பாலுடைய ஆதிக்கமும் 75%, அதோடைய பால் பயன்பாடும் 75%, சிஸ்டம் டேமேஜ் ஆனதும் 75%, ஆங்கில மருத்துவமும் 75%. இன்னைக்கு பால் பயன்பாடு 100%, செரிமான சிஸ்டம் டேமேஜ் 100%, ஆங்கில மருத்துவமும் 100% கொண்டு வந்துட்டானா, இலக்கை கொண்டு வந்துட்டானா. அதற்கான 2 நூற்றாண்டுகள் உழைச்சிருக்கான். 2 நூற்றாண்டுகள். இதை தான் நம்ம மெக்காலே ஆய்வு சொன்னோம். மெக்காலேயோடைய ஆய்வு பாதி தான் கூகுளில் வந்து அது அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. மெக்காலே உடைய ஆய்வின் ரிப்போர்ட் பாதி மட்டும்தான் இருக்குது, மீதி அந்தரங்கம். அதை அவன் காட்டலை. அவன் அப்போவே கிரிமினலாக இருந்தான். அவனுக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கல்பிரிட்டு எல்லா விஷயமே வெளியே லீக் அவுட் ஆகிடும்னு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் எப்படியும் லீக் அவுட் ஆகுன்றதுனால மெக்காலேக்கும் அதை அனுப்பினவங்களுக்கும் இருந்த பயங்கரமான கனெக்ஷன், பயங்கரமான ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதில் லீக் அவுட் ஆனதை மட்டும் அவனே அவனை லீக் அவுட் பண்ணிக்கிட்டான். அப்போ அவன் ஈஸியாக அவனே இப்போ திருடன் வந்து திருடுறதுக்குள்ளே நம்மளே திருடன் கையில் கொடுத்துட்டா ஈஸியாக போயிடல. அவனுக்கு ரொம்ப ஈஸியான அவனுடைய மைண்டு வந்து திருட வராது, கிடைச்ச பொருள் மேலே டைவெர்ட் ஆகிடும். உண்மையான விஷயங்கள் மறைக்கப்பட்டது. இப்படி மறைக்கப்பட்ட விஷயங்களில் தான் இந்த மருத்துவம் எப்படி மதம் வழியாக மருத்துவத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறம் இந்த பால் பயன்பாடு, அதுக்கு அடுத்து இன்னும் என்னென்னலாம் விஷயத்தை கொண்டு செரிமான சிஸ்டமை டேமேஜ் பண்ணி ஆணி வேறு ஃபஸ்ட்டு பால் தான். பாலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த என்ன சொல்கிறது ரசாயன பொருட்கள் எல்லாமே அப்புறம் வந்தது தான். உணவில் பயன்படுத்துறது எல்லாமே மைதாலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை அவன் கண்டுபிடிச்சி சொன்னான். அவன் சொன்னது என்ன, செரிமான சிஸ்டமை டேமேஜ் பண்ணணும். அப்போது அவங்க இதெல்லாம் இந்த செரிமான சிஸ்டம்லாம் டேமேஜ் பண்ணிங்கன்னா பஞ்சபூதங்கள் டேமேஜ் ஆகும், அவங்க சிஸ்டம் டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து நம்ம மருத்துவத்தை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது அதுக்கு பேஸாக என்ன, பால் வந்து செரிமானமே ஆகாத ஒரு பொருள். அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சாப்பிட வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க சிஸ்டம் டேமேஜ் ஆகும், படிப்படியாக டேமேஜ் ஆகும். ஒரு சில ஜெனரேஷனில் டோட்டலாக இவங்க வந்து அவுட் ஆகிடுவாங்க. அவுட் ஆனால் கம்ப்ளீட்டாக நம்மளை டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஆங்கில மருத்துவத்தை முழுமையாக இங்கே வந்து கொண்டு வந்துடலாம். இப்படி தான் பால் வந்து உலகம் முழுவதுமே பயன்பாட்டில் அதுக்கப்புறம் தான் அந்த கால்சியம் இருக்குது, அது இருக்குன்னு பொய்யான பிரச்சாரம். இது பொய்யான பிரச்சாரம் சொல்லி பயாலஜிக்கல் டிரான்ஸ்மிட்டேஷன்ற புக்கில் வந்து லூயி கேரவான் வந்து எழுதியிருக்கார். பால் கால்சியம் இதே கிடையாது, கன்வர்ஷன் தான். அப்போ உள்ளே போகிறது மினரல்ஸ், வெளியே வர்றது கால்சியம். இது எல்லாமே வந்து கன்வர்ஷன். அப்போ உடலுக்குள்ளே போனால் ஒன்று, ஏன்னா அங்கேயும் ஒரு சில நல்லவங்க இருக்க தானே செய்வாங்க. எல்லா இடத்துலையும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது இல்லையா. தங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறுக்கு அவர் பிராயச்சித்தம் தேடினார். இப்போ கேரவான் என்ன பண்ணார், உண்மையை வெளிப்படுத்தினார். பாலால் தான் பாலை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இங்கே நம்ம உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் நோயாளிகளாக ஆக்கி ஆங்கில மருத்துவத்தை நாடி போக வச்சதுக்கான காரணம் நம்ம மூதாதையர்கள் தான் புரிஞ்ச ஒரு லூயி கேரவான் தான் ஆய்வை தேடி போய் கால்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாலில் கிடையாதுன்றதை விட கன்வர்ஷன் தான், உள்ளே போகிறது மேங்கனீஸ் தான் பாலாக வெளிப்பட்டிருக்கு. அப்போ உடம்புடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா எதை நம்ம சாப்பிட்றோமோ அது உடம்பு வந்து அதுக்கு தேவையான சத்துக்களாக மாறி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் சொன்னார். ஆனால் அதுவுமே அவர் முழுமையாக எல்லா பாலையும் ஆய்வு செய்யலை. ஒரு சில மாட்டுடைய பாலை மட்டும் ஆய்வு செஞ்சு கொடுத்த அரைக்குறை ஆய்வு தான் அது. ஏன்னா எல்லா மாடுமே கால்சியம் வெளிப்படுத்தாது. அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன சத்து தேவையோ அதுதான் வெளிப்படுத்தும். லூயி கேரவான் வந்து எல்லா மாடையும் ஆராய்ச்சி பண்ணல, அவர் எடுத்துக்கிட்ட பாலில் கால்சியம் வெளிப்பட்டுச்சு, அவ்வளோதான். மற்றபடி அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான். மாலிகுலர் ஸ்ட்ரக்சருன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. உள்ளே இருக்க இன்டர்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் அது மாறும். அதுதான் அங்கே வந்து அந்த கண்ணுக்குட்டி தேவையானது. வெளிப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் இவங்க கால்சியம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்க இன்டர்ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வைரஸ் அப்படின்னு காமனான பேர் வைக்கிறாங்க, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அது திரும்பி அடுத்தடுத்த வகைகளை கன்வெர்ட் ஆகுதில்ல, சூழலுக்கு ஏற்ற மாதிரி, மனிதனுடைய கழிவுக்கு ஏற்ற மாதிரி. அப்படித்தான் கால்சியம்ன்ற அவுட்டர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்ளே இருக்கிற இன்டர்ஸ்ட்ரக்சர் அந்த கண்ணுக்குட்டியுடைய சத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அது உள்ளே ஒளிஞ்சிருக்கு கருநிலைய நிலையாக. வெளியே காட்டுறது பொதுவான ஒரு வைரஸ் அப்படிங்கிற காமனான விஷயத்தை தான். உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வேறு.
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ராமாயணத்தில் இருக்கிற சீதை ராமனை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, பஞ்சபூதங்களில் எப்படி அவங்க ரிலேட்டடாக இருந்தாங்க. அந்த சீதை எப்படி நெருப்புக்குள்ளே போயும் வெளியே வந்தாள், அதுக்கு பின்னாடி இருக்கிற உடலோடைய தன்மை என்ன, அதில் பஞ்சபூதங்களுடைய வேலை என்ன, அதை வந்து இன்றைக்குமே பெண்களுடைய உடல் அப்படி தான் இருக்குது. சீதைங்கிறவ பெண் தான். அப்புறம் அதே மாதிரி ராமன் என்ன இதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி இதெல்லாம் பேசினதுனால அதை பற்றி பேச முடியல. தொடர்ந்து நாளைக்கு இருக்கிற காணொலிகளை இதை பற்றி. நன்றி.